நம்ம பார்க்க போகிற தோல்விகளையே தன் துணையாக்கி கடைசியில் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு அமெரிக்காவோட ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் பற்றி தான். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு இவரை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. 1809ஆம் ஆண்டு கெண்டகி மாநிலத்தில் ஒரு சின்ன மரக்குடிசையில் தான் லிங்கன் பிறக்கிறாரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அது. அவர் ஸ்கூலுக்கு போனது என்னவோ வெறும் 1 வருஷம்தான். ஆனால் அவருக்குள்ளே இருந்த தேடல் குறையலை. பகலில் வேலை செஞ்சுட்டு ராத்திரி நேரத்தில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மைல் கணக்காக நடந்து போய் புஸ்தகம் வாங்கி படிப்பார். இவரோட வாழ்க்கையில் வந்த தோல்விகளை லிஸ்ட்டு போட்டால் ஒரு வீடியோ பத்தாது. 23 வயசில் வேலை போகுது, தேர்தலில் தோக்குறாரு, பிஸ்னஸில் நஷ்டமாகுது, தன்னோட காதலே இறந்து போகிறாங்க, மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு 6 மாதம் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அவர் எதையுமே ஒரு முற்றுப்புள்ளியாக பார்க்கலை, எல்லாமே வெறும் கற்புள்ளியாக தான் பார்க்குறாரு. பல முறை தேர்தலில் தோற்று போனாலும் விடாமுயற்சியோட போராடி 1860 அமெரிக்காவோட 16வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறாரு. அவர் பதவிக்கு வந்தப்போ அமெரிக்கா 2ஆக பிரிஞ்சு கிடக்குது. ஆனால் லிங்கன் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒரு நாடு பிளவுபட்டு இருந்தால் அது நிலைக்காதுன்னு நம்பினார். லிங்கன் செஞ்ச மிக முக்கியமான காரியம் அடிமை முறையை ஒழிச்சது தான். அந்த காலத்தில் கருப்பின மக்களை அடிமையாக நடத்துகிறதை எதிர்த்து பயங்கரமாக போராடிருக்காரு. கெட்டிஸ்பர்க் உரை அப்படின்னு சொல்லப்படுற அவரோட பேச்சு இன்றைக்கும் உலகத்தில் இருக்க எல்லா ஜனநாயக நாடுகளுக்கும் ஒரு பாடம். ஆனால் சோகம் என்னென்னா, அவர் 2வது முறையாக ஜனாதிபதியாக ஆன கொஞ்ச நாள்லையே ஒரு நாடக அரங்கத்தில் வச்சு சுட்டு கொல்லப்படுறாரு. அவர் மறைஞ்சாலும் அவரோட விடாமுயற்சியும் மனித நேயமும் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. லிங்கன் வெறும் அரசியல்வாதி மட்டும் இல்லை, இவர் ஒரு கண்டுபிடிப்பாளரும் கூட. அமெரிக்க அதிபர்களில் இன்றைக்கி வரைக்கும் பேட்டன்ட் வச்சுருக்க ஒரே அதிபர் இவர் தான். ஆற்றுல போகிற கப்பல் மணலில் சிக்கிக்கிட்டா அதை எப்படி வெளியே கொண்டு வரணுன்றது அதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அதை அவர் பிஸ்னஸாக பண்ணலை. அவர் ஒரு மல்யுத்த வீரரும் கூட. கிட்டத்தட்ட 300 போட்டிகளில் கலந்துக்கிட்டு ஒரே ஒரு முறை தான் தோற்றுருக்காரு. ஹால் ஆஃப் ஃபேமில் கூட இவரோட பெயர் இருக்குது. அமெரிக்க உள்நாட்டு போர் நடந்தப்போ லிங்கன் வெறும் ஆர்டர் மட்டும் போடலை, அவரே நேரில் போய் இராணுவ ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணுவாராம். புதுசாக வர துப்பாக்கிகள், மிஷின் கன்கள் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு அவரே சுட்டு பார்ப்பாராம். இவரோட உயரமே 6 அடி 4 அங்குலம். அந்த காலத்தில் இவர் தான் உயரமான அதிபர். அவர் எப்போதுமே ஒரு கருப்பு தொப்பி போட்டிருப்பாராம். அதில் முக்கியமான கடிதங்களையும் டாக்குமெண்ட்டுகளையும் பாதுகாப்பாக வச்சுப்பாராம். ஒரு நடமாடுற ஆஃபீஸ் மாதிரியே இருப்பாராம். இவரோட மரணத்தை பற்றி ஒரு மர்மமான விஷயம் இருக்குது. அவர் சுட்டு கொல்லப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டாராம். அதில் ஒயிட் ஹவுஸில் யாரோ இறந்து கிடக்கிறாங்க, மக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. யார் இறந்ததுன்னு கனவுல லிங்கன் கேட்க, அதிபர் கொல்லப்பட்டுட்டார்னு ஒரு வீரர் பதில் சொல்கிறாராம். கனவு கண்ட சில நாள்லையே அவர் கொல்லப்படுறாரு. இன்றைக்கும் ஒரு பெரிய மர்மமாக அது இருக்குது. 2025 ஒரு ஏலம் விடுறாங்க. லிங்கன் கொல்லப்பட்ட அன்னைக்கு அவர் பாக்கெட்டில் இருந்த இரத்த கரை படிந்த கையுறைகள் கிட்டத்தட்ட $1.5 மில்லியன் சுமார் 12 கோடிக்கு மேலே ஏலம் போயிருக்கு. வாஷிங்டனில் இருக்கிற லிங்கன் நினைவிடத்துக்கு அடியில் ஒரு காலத்தில் யாருக்கும் தெரியாமல் இருந்த ஒரு பெரிய நிலத்தடி பகுதியை இப்போ மியூசியமாக மாற்றிட்டு இருக்காங்க. இது இந்த வருஷம் 2026 மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட போகுது. சமீபத்தில் அவர் கையால் எழுதின ஒரு பழைய ரகசிய கடிதம் ஒன்று கிடச்சிருக்கு. அதில் ஒரு கருப்பின மனிதருக்கு வேலை வாங்கி தர அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சார்னு தெரிய வருது.